600 ஆண்டுகள் பழமையான சிவாலய நிலம் ஆக்கிரமிப்பு, நிலங்களை மீட்டுத் தர வேண்டி கிராம மக்கள் கண்ணீர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுகா கூவத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள 600 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ விஸ்வநாதர் கோவில் நிலங்கள் போலி ஆவணங்கள் வாயிலாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தை கிறிஸ்தவ மதபோதகர் ஒருவர் கம்பி வேலி போட்டு ஆக்கிரமிக்க முயன்ற போது இப்பிரச்சனை வெளிச்சத்திற்கு வந்தது. ஆவணங்களை ஆய்வு செய்த போது 1949 கோவிலுக்கு சம்பந்தமில்லாத 7 நபர்கள் வாயிலாக அருள் ஞானப்பிரகாசம் என்பவருக்கு 66 சென்ட் நிலம் கிரயம் செய்யப்பட்டது போல் போலி பத்திரம் தயாரிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து 1967 கோவிலுக்கு சொந்தமான 1 ஏக்கர் 81 சென்ட் நிலத்தை தற்காலிக அறக்கட்டளை பெயரில் மாற்றி அதை சர்ச்சுக்கு எழுதி தரப்பட்டுள்ளது. கோவிலுக்கு எதிர்ப்புறம் அந்த சர்ச் கோவில் நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. அந்த அறக்கட்டளை நிலத்தில் கல்லறை வைத்துள்ளனர். அருள் ஞானப்பிரகாசம் என்பவரது குடும்பம் மணியார் மற்றும் கணக்கு பிள்ளையாக இருந்தவர்கள். இவர்கள் இந்த போலி ஆவணங்களை உருவாக்க பின்னணியாக இருந்து செயல்பட்டுள்ளனர். கோவிலுக்கு சொந்தமான மொத்தம் 30 ஏக்கர் நிலத்தில் பாதிக்கும் மேல் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும், இந்த விஷயத்தில் அறநிலையத்துறை அதிகாரிகளும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஊர் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து கிராம மக்கள் மற்றும் இந்து முன்னணி ஒன்றிய தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் கூறும்போது, ஆரம்ப காலத்தில் இக்கோவிலின் சிலைகள் மற்றும் நந்தி பகவான் சிலை உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது பல போராட்டங்களுக்கு பின் புனரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இருப்பினும் கோவில் புனரமைப்பு பணிகள் முதல் மின் கட்டணம் வரை கிராம மக்களாகிய நாங்களே வசூலித்து செலுத்தி வருகிறோம். இக்கிராமத்தில் இந்துக்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து வரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் நிலங்களை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். எங்க ஊர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கூவத்தூர். இங்க ஒரு பழமையான சிவாலயங்கள் இருக்கு. என் பேரு ரவிச்சந்திரன். என் கூட நிற்கிற ஒரு சித்தப்பா கலியமூர்த்தி, ஒரு மாமா ராஜேந்திரன். இந்த கோயிலுக்காக ராமாஞ்சம், இந்த கோயிலுக்காக இவங்களும் என்னை கூட ஒரு உழைப்பாளியாக இந்த கோயிலுக்கு உழவர் பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் இது ஒரு 600 வருஷத்து பழமையான சிவாலயங்க. இது கிறிஸ்துவர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம். இந்த இடத்த கண்டுபிடிச்சி ஒரு ஃபாதரு இந்த இடத்த வேலியை வெட்டினார். அதை கேட்க போனோம். இது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நாங்கள் போயிட்டு மணியார்கிட்ட பார்க்கும்போது நம்ம கோயிலுக்கு உள்ள பேரோடு இருந்தது. அதை போயிட்டு பார்த்துட்டு இந்த இடத்த அளந்துட்டு நீங்கள் கம்பி வேலி விடலான்னு சொன்னோம். அவங்க இல்லை, இது எங்கள் இடம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப ஒரு பத்திரத்தை நாங்கள் போயிட்டு இது எல்லாத்தையும் சிட்டாக எடுத்துகிட்டு போய் கேட்கும்போது ஒரு பத்திரத்தை ஒன்று எடுத்து காட்டினாங்க. அது 1949 ஒரு 7 பேர்கிட்ட நம்ம போலியான பத்திரம் போட்டு, அந்த இடத்துக்கும் அந்த 7 பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. அது நம்ம கோயிலுடைய இடம். அதை ஒரு அரைக்காணி வாங்கின மாதிரி அருள் ஞான பிரகாசங்கிறவர் கிரையம் வாங்கியிருக்காரு. அந்த 49 வாங்கி வச்சுட்டு திரும்ப 1967 தற்காலிக ட்ரஸ்ட்டு கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடத்த ஒரு கிறிஸ்துவ மதம் தேவையில்லாமல் அந்த இடத்த ட்ரஸ்ட்டு போட்டு எடுத்து 1 ஏக்கர் 9 சென்ட் இதையும் சேர்த்து, அந்த அரகாணியும் சேர்த்து 1 ஏக்கர், இன்னும் ஒரு நம்பரில் 245/7 இந்த சர்வே நம்பரு 7/8 ஒரு 6 சென்ட்டும் சேர்த்து 1 ஏக்கர் 81 சென்ட் கோயிலினுடைய சொத்தை தேவையில்லாமல் அந்த சர்ச்சுக்கு எழுதி கரையும் கொடுத்துருக்குறாங்க. இதை பண்ணும்போது அந்த மதத்துக்கு எங்களுக்கும் பிரச்சனை இந்து சமய அறநிலைத்துறை உள்ளார வந்திருக்கு. அதை இல்லாமல் நாங்கள் இன்னும் இடத்த போய் பார்க்கும்போது ஐஎஃப்ஆர்னு ஒரு டாக்குமெண்ட், வெள்ளைக்காரன் ஆட்சியில் 1865 ஒரு டாக்குமெண்ட்டு, அதில் தான் ஃபுல்லு நம்பருமே, அதில் மொத்தம் 30 ஏக்கருக்கு, அதில் உள்ள 30 ஏக்கருக்கு உள்ள நம்பர்கள் அதில் இருக்குது. இந்த சர்ச்சு இருக்கிற இடமும் விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடம்தான். எங்களுக்கு வழி பின்னாடி நாங்கள் போய் கேட்டதுக்கு உங்களுக்கு வழி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பீஸ் மீட்டிங் நடந்து 10-11 பீஸ் மீட்டிங் நடந்தது. வழி பின்னாடி கொள்ளைக்கு போகிற வழியை போய் அது வண்டி பாதை, அந்த வழியை எங்கள்கிட்ட சொல்லி, எங்களுக்கு முன்னோர்கள் இதில் தான் வழிபாடு, நேராக கோயிலுக்கு நேராக தான் ரோட்டில் வழி இருந்து வழிபாடு நடத்திருக்காங்க. இது வழிபாடு இருந்த தொழில்துறையும் இது ஆராய்ச்சி பண்ணதில் 600 வருஷத்து பழமையான சிவாலயங்க ஐயாது. இது வழி எங்களுக்கு நேராக தான் இருக்குது. இன்னும் ஒரு இடம் அதுக்கு முன்னாடி இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கிற இடத்த இல்லாமல்
9 ஒரு சர்வே நம்பர், அதுவும் 245 தான். 2 இடமுமே ஒரே சர்வே நம்பரு. அது சப்டிஷன் போட்டு பிரித்து பிளைவன் நம்மால் பேர்லையும் அருள்ஞான பிரகாசம் பேர்லையும் அதை மாற்றி போலியான ஒரு டாக்குமெண்ட். அந்த குடும்பம் வந்து மணியாறு கணக்கப்புள்ள வேலை பார்த்த குடும்பம், அந்த சர்ச்சில் இப்போ இந்த சொத்தை அபகரித்தவங்க. இதை எல்லாத்தையுமே அவங்க அபகரித்து அவங்க பேரில் மாற்றி, மணியார் வேலை பார்த்ததுல அவங்க பேரில் மாற்றி வச்சுருக்காங்க. அது நீட்டுக்கு அங்கே ஒரு கல்லறை இருக்குது, அதுவும் நம்ம கோயிலுக்கு சொந்தமான இடம். அதுலேருந்து நீட்டு ஒரே நம்பர், அதை எல்லாத்தையும் மாற்றி தான் வச்சுருக்குறாங்க. இதை எப்படியாவது வந்து எங்களுக்கு இது ஒரு கவர்மெண்ட் ஒரு பார்வைக்கு போய், மக்கள் பார்வைக்கு போய் இந்த இடத்த எப்படியாவது மீட்டு கொடுங்கய்யா. இதில் பழமையான கோயில் இருந்தது, அதை எடுத்து பிரிச்சுட்டு இப்போ ஊர் மக்கள் சார்பாக இந்த கோயிலை கட்டிகிட்டு இருக்கோம். இது இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்குது, ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை. கரண்ட் பில்லு உண்டு மக்கள் காசில் தான் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். இது எப்படியாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு மற்றவங்களுக்கு ஊர் மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி எங்களுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்கள். இந்த இடத்தையும் மீட்கிறதுக்கு மக்களால் உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.